அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் நான் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பவுடர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. குக்கரில் சிக்கனை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எலும்பு இல்லாமல் உதுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி வானல் வைங்க. வானல் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு வதக்குங்க. ரொம்ப சிகப்பாக்கணும் இல்லை, லைட்டானா போதும். கொத்தமல்லி போட்டு வதக்குங்க. நம்ம சிக்கனை உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க 2-3 நிமிஷம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அது மிளகாய் தூளோட வாசனை போகணும். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் நெருப்பில் காட்டுற மாதிரியும் காட்டியிருக்கேன், நார்மல் தவாலையும் காட்டியிருக்கேன். எது உங்களுக்கு வாட்டமோ அந்த மாதிரி சமைச்சிக்குங்க. 1 கப் பாலை வெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனவொன்னே மைதா மாவு நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு ரொட்டிக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சு 2 மணி நேரம் வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமும் மாவு எடுத்து நல்லா நம்ம பீஸாவுக்கு எப்படி பிசையுமோ அப்படி பிசையுங்க. உங்கள் தவா சைஸ் என்னவோ அந்த மாதிரி நீங்கள் மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் காட்டியிருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நம்ம ரொட்டிக்கு எப்படி ரவுண்ட் ஷேப்பாக உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிக்கிங்க. நானில் ஸ்டஃபிங்கை வைங்க. அதிகமாக வச்சிடாதீங்க. நம்ம நானில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க. ரொம்ப வச்சிங்கன்னா வெளியே வந்துடும். நானை ஃப்ளிட் மாதிரி பிடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ளிட் மாதிரி பிடிச்சிட்டு மூடிடுங்க. மூடிட்டு மாவை போட்டு உருட்டுங்க. ரொம்ப இதாக உருட்டிடாதீங்க, ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். பார்த்து உருட்டுங்க. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கேஸ் ஆன் பண்ணி பேன் வைங்க. பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நான் போடுங்க. மேலே வெள்ளை எள்ளு இது பண்ண கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம் மேலே. நான் போடல. நெருப்பில் காட்டுங்க ஒரு 5 நிமிஷம் பொறுத்து. இது மேலே தடவுறதுக்கு பட்டரும் நான் கொத்தமல்லியும் போட்டு வச்சுருக்கேன். அது மேலே தடவிடுங்க. இப்போ நான் நார்மல் தவாலையும் செஞ்சு காட்டியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிடாதீங்க, கருகிடும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில்